மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு மிக சிறந்த வருடம்னு சொல்லலாம். நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செல்ஃபோனு, விளையாட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு படிப்பில கவனம் செலுத்துனீங்கன்னா, இந்த 2026 நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதுனால கொஞ்சம் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரலாம். அதனால கவனமா இருக்கணும். மத்த வகையில நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா, அருமையான மார்க் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இளம் தம்பதியர்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து முதல் ஈகோலாம் இருக்கும். இப்போதைய காலகட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு, சமாதானம் ஏற்பட்டு, குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலையில இடமாற்றம் ஆகக்கூடிய தன்மை, வெளியூர் வேலைக்கு போகலாம், சுயதொழில் வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய தொழிலை நீங்க தொடர்ந்து செய்யறது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். பலவிதமான கஷ்டங்களோடு இருந்தாலும் எல்லாத்திட்டையும் இனிமையா பேசக்கூடிய சுபாவம் உடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நட்பை கொண்டாடக்கூடியவர்கள், நண்பர்களுக்காக வாழக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது சில மாற்றங்களை கொடுக்கும். முதல் பகுதியில், அதாவது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகவும் தேவையான அளவு வருமானம் வரக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, போதிய அளவு பணம், வருமானம் எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல ஒரு தனவரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது.